குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, தான் தந்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட தேதியை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. ஏனென்றால் உனக்கு வேண்டியதை தருவதற்கான நல்ல நாளை நான் குறித்து விட்டேன். எதை நோக்கிய உன் பயணம் மனதோடு வைத்து கொண்டிருந்தாயோ அந்த பயணத்தில் வெற்றியை களம் காணப் போகிறாய். வாழ்வை தாங்கி பிடிக்க யாருமே இல்லையே. நீ உன் வாழ்க்கையில் எதிரொலியாக இருக்கின்ற காலத்தை விட்டுவிட்டாயே. விளக்கு எரிய வேண்டுமென்றாலும் அதை தூண்டிவிட யாராவது ஒருவர் வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட உறவை அல்லவா நான் தொலைத்து விட்டேன் என்று நீ உன் வாழ்க்கையே விளங்காமல் நின்று கொண்டிருந்தாய். என் தங்கமே, இந்த கந்தனின் அருள் உனக்கு உண்டு என்று தெரியுமல்லவா? அதன் பிறகும் ஏன் கலக்கமடைகிறாய்? காலம் உன்னை பேணி காக்க இப்பொழுது வந்து விட்டது. காலத்தின் விடியிலிருந்து உன்னை மாயை வலையிலிருந்து விடுவித்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல இப்பொழுது இந்த முருகன் வந்து விட்டேன். மரம் தனக்கு தானே பட்டு போனால் என்னவாகும்? விறகாகத்தான் எரிக்கின்ற நிலைமைக்கு வரும். அப்படித்தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ அதை ஏன் வெளியே தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? உன்னுள் இருக்கின்ற விடையை நீ ஏன் மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? அப்படித்தான் உன் உயிருக்கு நிகரான உறவே இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னிடம் சேர்ப்பதற்கு இந்த உறவானவர் இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? வேலாடும் சண்முகா இந்த பிள்ளையை தேடி வந்து இருக்கும் போது உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேட்டுவிட்டு போ. என் பிள்ளையே, உன் உயிருக்கு உறவான நிகழ்வை இப்பொழுது யாரிடத்தில் வந்து சேர்வது என்று தெரியாமல் தானே விடை தெரியாமல் குழம்புகிறாய். இதோ உன் உயிருக்கு உயிரானவரை நான் உன்னிடத்தில் சேர்க்க வந்து இருக்கும்போது துன்பம் வந்து விட்டதோ என்று எண்ண வேண்டாம். துன்பம் யாரிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றதோ அவருடன் தான் இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று அர்த்தம். அப்படி என்றால் எப்பொழுது என் இன்பம் வரும் என்று தானே சிந்திக்கிறாய்? இதோ என் கரமும் உன் கரமும் ஒன்றிணைந்து விட்டது. உன்னை முன்னோக்கி நடந்து செல்வதற்கான ஒளியை நான் செதுக்கிவிட்டேன். அந்த வழியை தாங்கிக் கொள்வதற்கு நீ மன தைரியத்தை வளர்த்து கொண்டால் உன் வெற்றி உன்னை தேடி தானாக வரும். உன்னை விட்டு எது தொலைந்தது என்று நினைத்தாயோ அந்த தொலைந்ததையும் நான் தரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, புலியின் வழியை தாங்கினால் மட்டும்தானே சிலையாக முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் எல்லாமே சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் நீ உன் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள பழகிக்கொள். உன் முயற்சியினை விட்டுவிடாமல் உனக்கான வெற்றி பாதையில் நீ அடியெடுத்து வைத்து கொண்டே இரு. எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நான் தர முடியுமோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையின் ஏணிப்படியாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதை தளரச் செய்து விடாதே. பணம் குருத்திலிருந்து வடியும் சொட்டு நீர் போல வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் மறைந்தும் பின்னரும் நம்மை யாரும் மறக்கவும் கூடாது. அதுதானே வாழ்க்கை. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் தான் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. பிறந்த எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை முறையை இந்த முருகன் தந்திருக்கும் போது அந்த வாழ்க்கையை முறையோடு இணைந்து வாழ்ந்தால்தான் நாம் வெற்றியின் ரகசியத்தை அறிய முடியும். என் தங்க பிள்ளையே, யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதற்கு உனக்கான உறவை நான் உன்னிடத்தில் காட்டி கொடுக்கும் போது நீ என் தனிமையோடு தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் கிரகங்கள் நுழைவதால் குழப்பங்கள் வந்து சேர்ந்து விடுமோ? உறவுகளுக்குள் சண்டைகளும் சச்சரிகளும் வந்து விடுமோ? வீட்டிற்குள் இருந்தாலும் சண்டை, வெளியே போனாலும் சண்டை என்று உன் எண்ணங்களில் புரிதல் இல்லாமல் இங்கு பல வருடங்கள் உருண்டோடி
மாறிக்கொண்டிருக்கின்றது. சில காலத்தை என் புரிதல் இல்லாமல் விட்டு விட்டேன். இனி இருக்கும் காலமும் இனி வரும் காலமும் அப்படியே தான் அப்பா இருக்குமா என்று இந்த முருகனை பார்த்து கண் கலங்குகிறாய். என் பிள்ளையே, அந்த உறவுகளிடமும் நீ பேசியே உன் வன்மத்தை வளர்த்து கொள்ளாதே. கோபம் கூட சில சமயத்தில் அர்த்தமுள்ளதாய் தோன்றிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் கோபத்தை தவிர்த்து விட்டால் உன் வாழ்க்கை இன்னும் நல்லதாக இருக்கும் என்று நீ நினைத்து விட்டால் அதை வளமாக்கி கொள்வதற்கான அன்பை நீ பெற்றுக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து விட்டேன். சூழ்நிலையால் சில பேரோ உன்னிடம் வந்து கொண்டு ஒன்றும் நடக்காதது போல் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். சுயநலத்தோடு உன் வாழ்க்கையை எப்படியாவது அவர்கள் வசப்படுத்தலாம் என்றும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல வேளைகளில் கோபத்தோடு அல்லவா உன்னிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். வருடங்கள் கடந்து போனதால் நீ மறந்து விட்டாயோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் என் பிள்ளைகள் துளியளவும் மறக்கவில்லை என்று எனக்கு தெரியும். அதற்காக பழிவாங்கவில்லையே என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அத்தனையும் தாண்டி நான் இந்த முருகன் உனக்கு நல்வழிப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது. எப்பொழுது நீ இந்த கந்தனை வணங்க தொடங்கினாயோ, இந்த வேலவனை கையில் எடுத்தாயோ, அன்றிலிருந்தே உன் வாழ்க்கை முழுமை பெற தொடங்கிவிட்டது. கடவுள் எல்லா கனவுகளையும் அடைத்து விட்டானே என்று நீ கவலைப்படாதே என் தங்க பிள்ளை. வெளியே புயலாக கூட இருக்கலாம், சூறாவளி கூட வரலாம். அப்படி இருக்கும்போது வெளியே செல்லாமல் நம்மை தடுத்து வைத்திருக்கின்றார் என்று நீ நிம்மதிக்கொள், பெருமகிழ்ச்சிக்குள். மூச்சு விடக்கூட முடியாமல் களத்தை நெருக்கின்ற அளவுக்கு என் பிள்ளைகளின் வாழ்க்கை அங்கு மனம் நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதுவெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அத்தனையும் தாண்டி நான் எப்படியப்பா முன்னேறுவது? ஜான் ஏறினால் முலம் அங்கு வழுக்குவது போன்றல்லவா என் வாழ்வு பதட்டத்தோடும் தடுமாறி கீழே கீழே விழுந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ மதிக்கட்ட விதியோடு என்ன செய்வதென்று தெரியாமல் உன் நிலைமையை பற்றி நீயே பரிதாபப்படி அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்வின் சரிவால் மாளாது கண்ணீர் கொள்கிறாய். முருகா முருகா என்று என்னிடம் வேண்டிக் கொண்ட பிறகும் அந்த மாயை வலையிலிருந்து என்னை வெளிவர முடியாமல் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். தவறுகள் நிகழ்வது சகஜம்தான். ஆனால் அதை புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்களே, அதுதான் வாழ்க்கையின் யதார்த்த நிலை. என் தங்க பிள்ளையே, உன் மனப்பக்குவத்தை நீ அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செயல்படுத்தினாலே போதும். வெற்றி உன் பக்கம் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதை கண்டு இப்படி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் கஷ்டத்தை கண்டாம், உன் கவலையை கண்டாம். இந்த முருகன் இருக்கும்போது அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது. ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். யார் ஒருவர் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் மனதில் இடம் கொடுத்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையின் பயணத்தை எங்கும் தடையின்றி அவர்களின் பயணத்தை முழுமையாக்கி கொள்ள முடியும். அதனால் நான் சொல்வதை சற்றும் கவனமாக கேள். மதியில்லாமல் இருந்து விட்டேனே என்ற நிலையை தாண்டி இந்த முருகன் வேலோடு வந்து இருக்கும்போது என் தடைகளை எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்க வந்து விட்டான் என்பதில் உறுதியாக இரு. யாருமே இல்லையே என்ற நிலையை நீயாகவே உருவாக்கி கொள்ளாதே. உனக்கானவரை நீ தேடலில் கண்டுபிடித்துக்கொள். வாழ்க்கை ஒரு எந்திரமாக இருப்பதற்கு நீ அனுமதித்து விடாதே. எப்படி எந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமோ அதற்கு நீ தலைவணங்க கற்றுக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் மாற்றத்தை வர வைக்க வேண்டும்தான் நான் சில பல திருவிளையாடல்களை நான் உன்னிடத்தில் விளையாடினேன். இப்பொழுது
அந்த திருவிளையாடல்களை எல்லாம் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் செதுக்கி வைத்து விட்டேன். இனி உன் பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டுமோ அந்த பயணத்தில் தெளிவாக இருந்து உன் வாழ்க்கைக்கான தேடலில் வெற்றி பெறும் முயற்சியோடு நீ களத்தில் இறங்கிவிடு. களத்தில் இறங்கிவிட்டு ஐயோ முடியவில்லையே என்று சறுக்கி விடாதே. என் பிள்ளையே, முடியாது என்று எந்த இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாயோ அப்போது இந்த வேலவனின் வேல் உன் கரம் பற்றுவதை நீ முழுமையாக உணரப் போகிறாய். வீழ்ந்தே விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை கரம் பற்றி தூக்கிவிட இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளராதே. அழிவது போல் ஆகிவிட்டதே என்று எண்ணி விடாதே. புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க இந்த முருகன் நான் வந்து விட்டேன். வருகின்ற வழியிலே எல்லாம் உனக்கு வெற்றியின் பூக்களை மட்டும்தான் தூவிக்கொண்டு இருக்கின்றேன். முட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. வெற்றியின் பாதையில் நடப்பதற்கு தயாராக இரு. நிச்சயமாக நீ நினைத்தது நான் நடத்தி தருவேன். யாம் இருக்க பயமேன்.